அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் தான் போயிட்டுருக்கோம். கும்பகோணத்தில் ஒரு வேலை, அதுக்காக தான் அங்கே போயிட்டுருக்கோம். நாங்கள் கிளம்பும்போது 11 o'clock மழை இல்லாமல் இருந்துச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு பார்க்க முடியும். கும்பகோணம் வந்தாச்சு. கும்பகோணம் வரும்போது கரெக்டாக மணி 1. சரி, ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவண பவன் இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட போனோம். சாப்பாடு என்ன இருக்குன்னு கேட்டோம். சாம்பார் சோறு, வெஜ் பிரியாணி இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே ஒரு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வெஜ் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வர்றதுக்கு ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. கும்பகோணம் கடத்தரு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் கடத்தரு உள்ளக்க போனோம். பெரிய கடத்தருவாக இருக்குது, செம்ம கடைகள் இருக்குது பாருங்கள். நான் அப்படியே வரிசலாக காட்டுறேன். கும்பகோணம் கடத்தருவை பார்க்கும்போது அப்படியே சென்னை பார்க்குற மாதிரி இருக்குது. எலக்ட்ரானிக் கடை, ட்ரெஸ்ஸு கடை, நகைக்கடை, எல்லா கடையுமே பெருசு பெருசாக இருக்குது. சூப்பராக இருக்குது எல்லா கடையுமே. அப்படியே காட்டிகிட்டே வரேன் பாருங்கள். கும்பகோணம் கடத்தரு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு காரை ஒரு பக்கம் போட்டு கடத்தருக்கு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பூக்கடை தான் அதிகமாக இருக்குது. அத்தனை மாதிரி பூ வச்சுருக்காங்க. அடுத்த நாள் முகூர்த்த நாள்னால பூ விலை அதிகமாக இருந்துச்சு. மற்ற நாளெல்லாம் கம்மியாக தான் இருக்குமா, முகூர்த்த நாளில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குமா. அப்படியே கடத்தரு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். எல்லா ஜாமானும் சூப்பராக இருக்குது. ஃப்ரூட்லாம் அத்தனை மாதிரி ஃப்ரூட் வச்சுருக்காங்க. கடத்தரு பெரிய கடத்தருவு, நடக்கவே முடியல, அவ்வளோ பெருசில் இருந்துச்சு. அப்புறம் சரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கடை உள்ள போனோம். அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணி ஆப்பிள் ஜூஸ் வாங்கி குடித்தோம். ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு மறுபடியும் கடத்தூரில் போய் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கடத்தூருக்கு போயாச்சு. ஃப்ரூட் வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கடையை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வரிசலாக எல்லா மாதிரி ஃப்ரூட்டும் வச்சுருந்தாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா எல்லா மாதிரி ஃப்ரூட்டும் இருந்துச்சு. அப்புறம் ஆப்பிள் கொஞ்சம், ஆரஞ்சு கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே சரி மல்லிகைப்பூ வாங்கலாம், ரோஜாப்பூ வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே மல்லிகைப்பூ வாங்க போனோம். யாரெல்லாம் கும்பகோணம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மல்லிகைப்பூ, ரோஸுனால் ரொம்ப பிடிக்கும். சரி ரோஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வாங்கிட்டு மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புனோம். கிளம்பும்போது டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சி. சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வந்தோம். கிராண்டின் ரெஸ்டாரண்ட் வந்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணோம். சாப்பாடு என்ன ஆர்டர் பண்ணோம்னா கார்லிக் நான், சப்பாத்தி, பட்டர் நான், மஷ்ரூம் கிரேவி, சிக்கன் லாலிபாப், அடுத்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கும்பகோணம் வந்தீங்கன்னா கிராண்டின் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.